வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச வைத்தியசாலைகளில் சுமார் 530 கதிரியக்க தொழில்நுட்ப நிபுணர்கள் பற்றாக்குறையாக உள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர் சங்கம் சுட்டிக்காட்டு. ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபிரம தெரிவிப்பு. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவின் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஏனைய சொத்துக்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல். எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் இணைத்து அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக போராடுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நன்றி. தொடர்வது விரிவான செய்திகள். அரச வைத்தியசாலைகளில் சுமார் 530 கதிரியக்க தொழில்நுட்ப நிபுணர்கள் பற்றாக்குறையாக உள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர் சங்கத்தின் தலைவர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். கதிரியக்க தொழில்நுட்பத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 1150 ஊழியர்கள் காணப்பட வேண்டும் என்ற போதிலும் தற்போது 620 ஊழியர்கள் மாத்திரமே பணியாற்றுகின்றனர். 2 வருடங்களுக்கு மேலாக கதிரியக்க நிபுணர்கள் நியமனம் செய்யப்படாமையால் நோயாளிகளின் சிகிச்சை மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த 1.5 வருடத்திற்குள் 80க்கும் மேற்பட்ட கதிரியக்க தொழில்நுட்ப நிபுணர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் குறித்த பதவிக்கு 110 பட்டதாரிகள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சுகாதார அமைச்சின் கதிரியக்க தொழில்நுட்ப நிபுணர்கள் பயிற்சி பாடசாலையில் உயர்தர டிப்ளோமா பயிற்சியினை முடித்து 41 டிப்ளோமாதாரர்கள் 8 மாதங்களாக சேவையில் இணைவதற்கு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை தற்போது நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் அரசியல் தலையீடுகள் மருந்து கொள்வது நடவடிக்கையை நேரடியாக பாதித்துள்ளதாக அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை எனவும் விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவின் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஏனைய சொத்துக்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண மேல் நீதிமன்றத்தின் வர்த்தமானி விளம்பரம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற விளம்பரத்தின் பிரகாரம் லஞ்சகுள்ள ஆணைக்குழு 18 வங்கிக் கணக்குகளையும் 5 ஆயுள் காப்புறுதி கணக்குகளையும் செயலிழக்க செய்துள்ளதோடு கொழும்பு 5இல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் மேசடி பென்ஸ் காரையும் கைப்பற்றியுள்ளது. வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் ஹெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானது. 2024 டிசம்பர் 23 முதல் 2025 ஜனவரி 3 வரை அமலுக்கு வரும் வகையில் இந்த சொத்துக்களை லஞ்சகுள்ள ஆணைக்குழு கைப்பற்றியுள்ளது. உயிரிழந்த போர் வீரர்கள் மற்றும் அங்கவீனமற்ற படை வீரர்களின் குடும்பங்களின் நலன் மற்றும் நலன்கள் குறித்து நிவர்த்தி செய்யும் குழுவின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தலைமையில் நடைபெற்றுள்ளது. உயிரிழந்த வீரர்கள் மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களின் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அடையாளம் காண்பது குறித்து இதன்போது கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. நீண்ட காலமாக நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முறையான அணுகுமுறையை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் பூர்த்தி செய்யப்படாத தேவைகளுக்கு விரைவான மற்றும் பயனுள்ள தீர்வுகளை உறுதி செய்வதையும் குழு வலியுறுத்தியது. போர் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து தாக்கம் மற்றும் நிலையான விளைவுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் கூட்டு செயல்முறையை செயல்படுத்த குறித்த குழு பணிபுரிந்து வருகிறது. முன்னதாக நடைபெற்ற கூட்டத்தில் பிரதியமைச்சரின் பணிப்புரையின் கீழ் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக பாதுகாப்பு செயலாளர் இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக போராடுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டார். கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் சுற்று நிரூபங்களை மாற்றியமைக்கும் நிலைமைக்கு அரசாங்கத்தின் நிலைமை தள்ளப்பட்டுள்ளது. 1960ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உருவான அரசாங்கம் ஜூலை மாதத்தில் கவிழ்க்கப்பட்டது. 2001இல் நாம் அமைத்த அரசாங்கம் 2004இல் வீழ்ந்தது. கோட்டாபய ராஜபக்ச 3 வருடங்களுக்குள் வீட்டுக்கு செல்ல நேரிட்டது. எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று கணிக்க முடியாது. எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் இணைத்து அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக போராடுவோம். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் நம்முடனே இருக்கின்றன என்றார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட பேராசிரியர் சரித ஹேரத் கருத்து வெளியிட்ட போது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை மீறியே செயல்படுகிறது. கல்வித்துறையை சிக்கலுக்குள்ளாகியுள்ளார்கள்.
பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிடும் சுற்றி நிரூபங்களை மீள திருத்தியமைக்க போலி கல்வி அமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எவ்வாறு நாட்டை முகாமைத்துவம் செய்ய போகின்றார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார். அஸ்விஸ்ம பயனாளர் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் அஸ்விஸ்ம கொடுப்பனவு பெறாது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபிரம தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்ட பிரதி அமைச்சர் கல்வி அமைச்சர் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் பொருளாதார தாக்கத்தால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பொருளாதார மீட்சிக்கான திட்டங்களோடு அவதானத்திற்குரிய தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் கல்வி மீதான சுமையை குறைப்பதற்கும் அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அதற்கமைய அஸ்விஸ்ம பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் பாடசாலை தவணையை முன்னிட்டு பாடசாலை கற்றல் உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். அதேபோல் அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்திற்குள் உள்ளடங்காத ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். கடந்த காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வழங்குவதற்கு பின்பற்றப்பட்ட வழிமுறை இந்த திட்டத்திலும் செயற்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். வவுனியாவில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருவுக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கமநல அபிவிருத்தி நிலையங்களின் கீழ் செய்கை பண்ணப்பட்ட 3529.25 ஏக்கர் நெற்செய்கை அழிவடைந்துள்ளதாக விவசாயிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அழிவடைந்த நெற்காணிகள் தொடர்பாக கமத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள காப்புறுதி சபையின் உத்தியோகத்தர்களால் மதிப்பீடு செய்யும் பணிகள் அண்மைய நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. மதிப்பீட்டின் அடிப்படையில் 1387.5 ஏக்கர் நெற்காணிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏக்கருக்கும் தலா 14,400 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையினை இலக்காக கொண்டு கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்னாள் சுற்றுலா அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ விசேட நன்றிகளை தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காணொளியில் 2024ஆம் ஆண்டுக்கான கணிப்புகள் நிஜமாக இருப்பதில் முன்னாள் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார். முந்தைய அரசாங்கத்தின் போது பூஜ்ய சுற்றுலா பயணிகளில் இருந்து தொடங்கி கடின உழைப்பு எவ்வாறு பலனளித்தது என்பதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். செப்டம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட முயற்சிகள் நீண்டகால திட்டத்தின் தொடக்கத்தை குறித்ததாகவும் 2024ஆம் ஆண்டுக்கான 2 மில்லியன் இலக்கானது சம்பந்தப்பட்ட அனைவரின் கூட்டு முயற்சியால் எட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார். 2018ஆம் ஆண்டு 2.8 மில்லியன் பார்வையாளர்களோடு அதிக சுற்றுலா பயணிகளின் வருகையினை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். புதிய அரசாங்கத்திற்கும் சுற்றுலா அமைச்சிற்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஆரம்பிக்கப்பட்ட பணிகளை தொடருமாறும் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலாத்துறை, சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம், சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் மற்றும் புதிய நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்த அவர் 2025ஆம் ஆண்டில் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் அடுத்த மைல்கல்லை இலக்காக கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார்.